வணக்கம் சார். இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை இன்று காலையை பொறுத்தவரை சென்னைக்கு இன்று ஒரு 3 மணி வரை இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. காலையில் ஆரஞ்சு அலர்ட் என்றுதான் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கும் நாளையும் இன்றும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் மாறி மாறி விடுக்கப்படுவதற்கு என்ன காரணம் சார்? அதாவது தற்பொழுது வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி காற்றை குவித்து, அதாவது அதாவது ஒரு ஷேப்ல இருக்காது. அது ஒரு வெல் மார்க்டு லோ பிரஷர்னா ஒரு ஷேப்ல இருக்கும். ஒரு அங்குமிங்கும் நகர்ந்து கொண்டே இருக்கும். நேற்றைக்கு மன்னார் வளைகுடா இலங்கையில் இருந்துச்சு. அப்படியே இலங்கைக்கு கிழக்கு புறம் போய் தான் அது தாழ்வு பகுதியானது. எங்கே வெப்பமாக இருக்கிறதோ, அதாவது 2 காற்று இணைவு, அது குளிர்விக்கும் சாதக குளிர்காற்று எங்கே கிடைக்கிறதோ அங்கதான் மழைப்பொழிவை கொடுக்கும். அது தரையை ஏற்றினாலும், தரையேற்றும் பொழுது அந்த காற்று உள்ளே வெப்ப நீராவி கிடைத்தாலும் அது மழையாக மாற்றுவதற்கு போதுமான சாதகமான குளிர்ச்சி தன்மை வேண்டும் தான் மழைப்பொழிவை கொடுக்கும். நேற்றைக்கு அங்க ஏறல, இன்றைக்கு ஏறியது. ஆனால் காலையில குளிர்வித்தது. அதற்கு பிறகு குளிர்காற்று எல்லாமே திசை மாறி போய்கொண்டிருக்கு, இதோட தீவிரத்தன்மை காரணமா. ஆகவே மழைப்பொழிவும் ஓய்ந்திருக்கும். இப்போ பெரிய தீவிரம் இருக்காது, கொஞ்சம் குறைந்திருக்கும். உள் மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்குது. ஆங்காங்கே விட்டு விட்டு டெல்டாவில எல்லாம் தொடர்ந்து மழை இருந்திருக்கு. தெற்கு டெல்டாவை விட இப்ப வடக்கு டெல்டாவில மழை கொஞ்சம் தீவிரமா இருக்கு. இருந்தாலும் பெரிய மழை காலையில இருந்த மழை இப்பொழுதுக்கு இல்ல. பெரும்பாலும் அதிகாலை நேரத்துலதான் இந்த மழை இருக்கும், காலை நேரத்தில் இருக்கும். அதனாலதான் காலைக்கு ஒரு ரெட் அலர்ட் கொடுத்திருந்தாங்க. இப்போ மதியம் வந்து விட்டால் ஒரு பெரிய மழை. ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு நாளைக்கு தான் அந்த நிகழ்வு அங்க போக போகுது. பொதுவா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெட் அலர்ட் கொடுக்கிற அளவுக்கு இதுல ஒரு பெரிய தீவிரம் இல்லைன்னு என்ன பொறுத்த வரைக்கும் தெரியுது. ஏன்னா ஒரு தாழ்வு மண்டலமா உருவானா இது ஒரு பெரிய மழைப்பொழிவை கொடுக்கும். இது ஒரு சாதாரண தாழ்வு பகுதி, கரையை ஒட்டி இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி பரவலான மழைப்பொழிவை கொடுக்க போகுது. அது இல்லாம குளிர்விக்க போதுமான குளிர்காற்று இல்ல, அரபிக்கடல் நோக்கி திசை மாறி இருக்கு. அதனால பரவலான மழைப்பொழிவு தமிழ்நாடு முழுவதும் மழைப்பொழிவு கிடைக்கும். கர்நாடகா கிடைக்கும், ஆந்திர பிரதேசம் கிடைக்கும், கேரளா கிடைக்கும். சிலகுமார் கூறியது போலவே இது இன்று காலையில் இல்லை, நேற்றில் இருந்தே இது தென் மாவட்டங்களிலும் இந்த மழைப்பொழிவு இருக்குது, டெல்டா மாவட்டங்களிலும் இருக்கிறது, வட மாவட்டங்களிலும் கடுமையான மழைப்பொழிவு இருக்கிறது. இப்போ என்ன சந்தேகம்னா, ரெட் அலர்ட் எச்சரிக்கை தொடர்ந்து விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, திரும்ப அது மாறுகிறது. இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டாலே ஸ்கூல் லீவ் இருக்குமா, இப்போ அந்த அளவுக்கு அதிக கனமழை பெய்யுமா, அலுவலகங்களுக்கு செல்வதில் சிக்கல் ஏற்படுமா என்ற சந்தேகம் தான் மக்களுக்கு பொதுவாக ஏற்படுகிறது. இப்போ ஸ்கூல்லாம் லீவ் விடுற அளவுக்கு ஒரு பெரிய மழைப்பொழிவு இன்று இரவோ நாளை காலையோ இருப்பதற்கான வாய்ப்பு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் இருக்குதா, அல்லது தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்கள் இருக்குதா, இல்லது திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி உள்ள தென் மாவட்டங்கள் இருக்குதா? அதிக மழைப்பொழிவு இன்று இரவு எங்கே இருக்கும், அதை கணிக்க முடியுமா சார்? கண்டிப்பாக. அதாவது ஒரு நிகழ்விற்கு வடக்கு புறம் தான் காற்று குவிதல் இருக்கும். இப்ப நிகழ்வு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களை ஒட்டி, இலங்கையை ஒட்டி கிழக்கு பகுதியில இருக்கு. சரி. அதனாலதான் வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் கொஞ்சம் மழை ஓய்ந்திருக்கு, வான மேகமூட்டத்துடன் காணப்படுது. ஆனா நேற்றைக்கெல்லாம் நாகப்பட்டினம்ல நிறைய மழை. ஆனா இப்ப அந்த மழை தீவிரம் குறைந்திருக்கு. ஆனா இந்த மழை மத்தியில, அதாவது கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறைக்கு வடக்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு. உள்ளே பாத்தீங்கன்னா அது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்துட்டு இருக்கு. எப்பொழுதுமே மழைப்பொழிவு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை தான் பருவமழை என்பது தீவிரமடை. அப்பதான் நீராவி என்பது, நிலம் என்பது எளிதிலே குளிர்ந்துடும். ஆனா கடல் எப்போதும் ஆவியை வெளியேற்றிக் கொண்டே இருக்கும். இரவு நேரத்துக்கு, நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில தான் கடற்காற்று உள்ளே ஏறும். அப்போ இந்த குளிர்ச்சி தன்மை, அந்த எதிர்நட்டம் குளிர்ந்ததும் கடலிருந்து வரக்கூடிய நீராவியும் மழையாக மாற்றக்கூடிய நேரம் அதிகாலை நேரம். அதனால அதிகாலை நேரத்துல மழை இருக்கும். அந்த மழை காலையும் தொடரும். இருந்தாலும் இன்றைக்கு பெய்த இடத்துல நாளைக்கு பெய்வதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் நாளை இதற்கு வடக்கே இருக்கக்கூடிய, அதாவது மயிலாடுதுறை, அதற்கு வடக்கே கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூருக்கு நாளை அதிகாலை மழை இருக்கு. அதே நேரத்துல நேற்று பெய்த அதிக கனமழையா இருக்குமா அப்படின்னு கேக்குறேன். இன்னைக்கு கொஞ்சம் மழை கொஞ்சம் கனமழையா தான் இன்னைக்கு இருந்தது. காலையிலேயே மதியமும் அது இருந்தது, ஈவினிங் வரை இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதி கனமழை அப்படின்னால ஒரு 20 சென்டிமீட்டருக்கு மேலதான் இந்த ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. கனமழை
ஆனா இப்போ நேற்றைக்கு பெய்தது எல்லாமே மிக கனமழை தான், 15-18க்குள்ளதான் இருக்கு. ம். அந்த மாதிரி மழைப்பொழிவு தான் ஒரு சில இடங்கள்ல பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஓ. ம். ஆனால் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை பார்க்கணும், அவங்க எதன் அடிப்படையில அதை கணித்து சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. சரி. ஆனால் நம்முடைய அறிக்கையும் நாமளும் அதே சொன்னோம்னா என்ன மழை பெய்யலன்னு சொல்லி நம்ம பொதுமக்கள் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. உண்மையை நம்ம என்ன சொல்றோம்னா, கடல்ல இருந்து நீராவி ஏறும் பொழுது அதை குளிர்விக்கக்கூடிய காற்று ம். அதே அளவு ரேஷியோல கலந்தாதான் அது முற்றிலுமாக அந்த நீராவி நீராக மாறும். ம். அதிகமாக குளிர்விப்பதற்கு பெரிய அளவிலே காற்றை வைப்பதற்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் சிஸ்டம் டிப்ரெஷனும் கிடையாது. ஓஹோ. ஆனால் டிப்ரெஷனா உருவாகும்னு வானிலை ஆய்வு நிறுவனம் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி அவர்கள் எதிர்பார்த்தபடி உருவானால் அதிக காற்று குவிதல் இருக்கும், மழைப்பிடிப்பு கூடுதலாக இருக்கும். இது எப்ப தெரியுது? ஆனால் இப்பொழுது இது வலுவடையுமா வலுவடையாதுங்கிறது எப்ப தெரியும்? இப்போதைக்கு வலுவடைந்திருக்கிறதா சொல்றாங்க. இது அடுத்த கட்டமா வலுவடையுங்கிறது எப்ப தெரியும்? அதாவது இப்பொழுதைக்கு அது தீவிர நன்கமைந்த ஒரு வெல்மார்க் லோ பிரஷர் வலுவடைந்திருக்கும், அவ்வளவுதான். இதுக்கு மேல டிப்ரெஷனா மாறுறதுக்கு வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அது தெரியல. ஓ. ஆனால் இந்திய வானிலை ஆய்வு நிறுவன கணிப்பின்படி அது டிப்ரெஷனா மாறலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா கடற்கரையை ஒட்டி இருக்கு, இந்த அளவுக்கு ஒட்டி இருக்கும் பொழுது பெரிய அளவிலே தீவிரம் இருக்கும். ஒரு நிகழ்வு மட்டும் இருந்தால் இருக்கும். ஏற்கனவே அரபிக்கடல் நோக்கி திசை மாறி இருக்கு பல வகையான காற்று. நிலநடுக்கோட்டு காற்று திசை மாறி இருக்கு, இமயமலை பகுதி நிலப்பகுதி காற்று, அரபிக்கடல் காற்று திசை மாறி இருக்கு. வங்கக்கடல் காற்றை மட்டும் வைத்து இது டிப்ரெஷனா தீவிரம் அடையுமா அப்படின்னா ஆழ்கடல்ல இருந்தா மாறும், வெப்ப நீராவி எடுத்துக்கொண்டு ஸ்ட்ரென்த் ஆகும். ஆனால் இது கரை ஒட்டி பாதி கடலையும் பாதி நிலத்திலையும் இப்ப இருக்கு. அதனால ஒரு பெரிய சிஸ்டமா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் லோ பிரஷர் ஏரியா வெல்மார்க் லோ பிரஷரா மாறி ஒரு 18-20க்குள்ளார மழை பொழிவை கொடுக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் அந்த மழை இருக்கும். உள்ளே எல்லாம் 10-15 இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இருக்கும், காற்று மேற்கிருந்து கிழக்கு நோக்கி இருக்கும். அதனால மேற்கு தொடர்ச்சி